இங்க ஒரு பொண்ணு குப்பத்தொட்டில இருந்து ஒரு 2 பைஸ் கவர் எடுத்து அதுல இருக்கிற கூப்பனை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கிறா. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நூத்துக்கணக்கான டாலர்ஸ்க்கு பொருட்களை வாங்கி குமிக்கிறா. ஆனா அதுக்கு பே பண்ண போறப்போ பணத்தை கொடுக்காம அவ வச்சிருந்த கூப்பன்ஸ் எல்லாம் மொத்தமா எடுத்து நீட்டுறா. அவ கொடுத்த கூப்பன்ஸ் எல்லாம் ஒண்ணு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில் அமௌண்ட்டோட ரொம்ப கம்மியா தான் வருது. ஆக்சுவலி காலினோட வீட்டுல அவளே வாஷ் பண்ணி தவிர எல்லாமே கூப்பன் வச்சு வாங்கினேதான். ஒரு நாள் அவ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது எக்ஸ்பயர் ஆகிருக்கிறத நோட் பண்றா. அதை பார்த்து கடுப்பானவ அந்த கம்பெனிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்ப அடுத்த நாளே அவங்க ஒரு அப்பாலஜி லெட்டரோட ஒரு கூப்பனையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதை எடுத்துட்டு ஜாலியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அப்ப கேஷியர் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைலாம் இல்ல, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கம்பெனி அதுக்கு கூப்பன் கொடுக்க தான் போறாங்கன்னு அவ கிண்டல் பண்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் காலினுக்கு ஒரு ஐடியா வருது. அவ எல்லா கம்பெனிக்கும் ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்ப ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவங்க எல்லாருமே அவளுக்கு ஃப்ரீயா கூப்பன்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த டைம் அவ அதை யூஸ் பண்ணாம அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதை ஆன்லைன்ல விற்க ஆரம்பிக்கிறா. இதனால அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா பணம் கிடைக்கும். இந்த கூப்பன்ஸ் எல்லாம் எங்க பிரிண்ட் ஆகுதுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லா பிராண்ட்ஸோட கூப்பன்ஸும் மெக்சியோட ஒரே இடத்துல பிரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இல்லீகலா அந்த வேஸ்ட் ஆகிற கூப்பன்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அந்த ஸ்கேம் வெளியே வர்றப்ப கிட்டத்தட்ட $80 மில்லியன் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க.